அரசி. அடியே, உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. என் பேத்தி வாழ்க்கையை காப்பாத்தவா நீ வந்த? உன் பேத்தி வாழ்க்கைய நான் ஏன் காப்பாத்தணும்? அவ எப்படி போனா எனக்கு என்ன? நீயே இருக்கும்போது எனக்கு என்ன பாட்டி அதுல அக்கற? இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு தான் அதை கெடுத்து விட வந்தேன். ஆனா அதுல எனக்கு மட்டும் இல்ல, உனக்கும் தான் லாபம் இருக்கு. ஏய், என் பேத்தி வாழ்க்கையை நீ கெடுக்கிறதுல எனக்கு என்னடி லாபம்? உன் பேத்தி வாழ்க்கையை கெடுக்கல, சிவம் வாழ்க்கையை கெடுத்தா உனக்கும் உன் பேத்திக்கும் எல்லாமே நல்லதா நடக்கும். ஆமா பாட்டி, உன் பேத்திக்கு வேற மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டானா? குழந்தை இருக்கிற வசதிக்கும் அழகுக்கும் நான் நீனு போட்டி போட்டுட்டு வருவாங்க. அது எங்க பிரச்சனை? நீ விஷயத்த சொல்லு. சிவத்துக்கு என் பேத்தியை கட்டி கொடுத்தா என்ன ஆகும்? ஒண்ணுமே ஆகாது, அதான் பிரச்சனையே. எனக்கு ஒண்ணும் புரியலையே. அரசி, பாவம் வயசானவங்கல்ல, கொஞ்சம் தெளிவா சொல்லு. பாவம் பதட்டப்படுறாங்க பாரு. இங்க பாருங்க பாட்டி, ரொம்ப நல்லவ மாதிரி உங்க பேத்திய கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கானே, என்ன பத்தி எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னான்ல. எனக்கு அப்புறம் ஒருத்தி இருந்தாலே, அவளை பத்தி உங்ககிட்ட சொன்னானா? உனக்கு அப்புறம் ஒருத்தியா? ஆமா, அவளைதான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தான். அவனுக்கு பிடிச்சவள அவன் கல்யாணம் பண்ணிட்டு போட்டுன்னு சொன்னல, அவனுக்கு பிடிச்சவ அந்த அன்புதான். என்னது, அன்பா? அவளுக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க வேற இருக்காங்க. அவளுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு புடிச்ச புடிவாதமா இருந்தான். நடுவுல ஏதோ பிரச்சனை ஆகி கல்யாணம் நின்னு போச்சு. ஏன் நின்னு போச்சு? அதெல்லாம் எனக்கு தெரியாது பாட்டி. ஆனா என்ன விடவும் அந்த அன்புதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனோட உயிரே அந்த அன்புதான். பாட்டி, அவ கூட இங்கதான் இந்த ஊர்ல எங்கேயோ இருக்கா. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலனாலும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பாதான் இருக்காங்க. அவளுக்கு ஒரு கஷ்டம்னா இவன் உடனே ஓடி போய் நிப்பான். ஆனா அந்த அன்பை விட்டுட்டு எதுக்காக உன் பேத்திய கல்யாணம் பண்ணிக்கணும்? இனி அவ காப்பாத்திக்கிறதுக்கு தான் உன் பேத்திய இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறான். அது மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன் பேத்திய கழட்டி விட்டுட்டு அந்த அன்பு கூட அவன் ஜாலியா இருப்பான். அப்படி இல்லனாலும் உன் பேத்தி அவனுக்கு கண்டிப்பா பொண்டாட்டியா இருக்க முடியாது. அவன் பொண்ணுக்கு கடைசி வரைக்கும் ஆயாவாதான் இருக்கணும். இங்க பாரு, நீ சொல்ற கதையெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா என் மூலியமா இந்த கல்யாணத்தை நிறுத்த என்கிட்ட நீயே கதை ஒண்ணு சொல்லல. பாட்டி, ஓ மூலியமா தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்ன்ற அவசியமே இல்ல. எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணத்தை நான் குழலி, இது முதலுக்கே மோசமாயிடும். இந்த பணம் எதுக்கு? அவங்க கொண்டு வந்த புடவையில நல்லதா பார்த்து ஒரு 4-5 புடவை வாங்க, அதுக்குதான் இந்த பணம். ஒரே ஊர்ல ஒரே ஸ்கூல்ல பிள்ளைங்கெல்லாம் படிச்சிருக்கு. ஆனா இவரும் அன்பும் மட்டும் ஏன் பேசிக்கவே இல்லை? உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கும் அந்த அன்புக்கும் நடுவுல என்ன இருக்கு? இங்க பாரு குழலி, நீ ஏதோ மனசுல தப்பா நினைச்சுக்கிட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்க. என்ன, ஏன் நிச்சயதார்த்தத்துக்கு வந்துட்டு இவங்க 2 பேரும் கண்ணாலேயே பேசிக்கிறாங்க? இதையே அவன் நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சான். அடியே, எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட இதை மறைச்சிருக்காங்க. நான் கூட எதுவும் பேசலடி. நீயே போய் வேணா கேளு. இதுக்கு சரியான பதில் கிடைக்காம இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்கிட்டா நீ நினைச்ச மாதிரியான வாழ்க்கையா இது இருக்காது குழலி. என் மனசுல ஒரே ஒரு எண்ணம் தாக்க உறுதியா இருக்கு. அந்த அரசியோட எந்த திட்டமும் நடக்க கூடாது. அந்த அரசி சொன்னதை கேட்டு பாட்டி தான் ரொம்ப குழம்பி இருக்காங்க. அவங்கள நான் பாத்துக்கிறேன். ஆனா பாட்டி உங்ககிட்ட ஏதாச்சும் பேசினா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இத சொல்லதான் உங்களை வர சொன்னேன். சரி, எதுவும் இல்ல, நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன். இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியணும்னு தான் அன்பு அக்காவை இங்க வர சொன்னேன். உங்களுக்கு இது புரிஞ்சது இல்ல?
சரி குழலி, நான் கிளம்புறேன். லேட் ஆயிடுச்சு. பெர்மிஷன் போட்டுட்டு தான் வந்தேன். வரேன். அக்கா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு புடவை எடுக்க உங்க கடைக்கு தான் நாங்க எல்லாரும் வரோம். என்னாச்சுக்கா, ஏன் அவ்வளவு யோசிக்கிறீங்க? இல்ல குழலி, இப்போ கடையில அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இல்ல. நம்ம வேற கடை எதுலயாச்சும் பார்க்கலாம். அப்படியா சொல்றீங்க? உங்ககிட்ட வாங்கின சாரி தாங்க நான் கட்டிட்டு இருக்கேன். நல்லா தானே இருக்கு. இல்ல குழலி, புது கலெக்ஷன்ஸ் எதுவுமே இன்னும் வரல. கல்யாணத்துக்கு இன்னும் கிராண்டா இருக்கணும்ல, அதுக்கு தான் நான் சொல்றேன். சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரேன். சரிக்கா, நான் வரேன். வாங்க, வா உள்ள வா. ஏன் அன்பு, நீ ஏதோ ஆபீஸ்ல வேலை பாக்குறேன்னு சிவம் சொன்னா? ஆமா ஆண்டி, நான் ஆபீஸ்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ஆபீஸ்ல இருந்து சேல்ஸ் செக்ஷனுக்கு மாத்திருக்காங்க. அப்படியா? சரி, பாக்கலாமா? சரி வாங்க ஆண்டி, வாங்க. வா சிவம். வா குழலி. நில்லுடி. என்ன பாட்டி? நான் எத்தனை தடவை சொன்னாலும் நீ ஏண்டி கேட்க மாட்டேங்கிற? கல்யாணத்துக்கு துணி எடுக்க வந்திருக்கோம். என்னால இப்ப உன்னை திட்டவும் முடியல. திட்டாத, வந்து சந்தோஷமா எனக்கு ஒரு புடவை எடுத்துக்கொடு. ஷோ, சொன்னா புரிஞ்சுக்கோடி. திரும்ப திரும்ப இந்த தப்ப பண்ணாத. நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே சொல்றேன். பாட்டி, நீ நினைக்கிற அளவுக்கு இங்க தப்பு எதுவுமே இல்ல. நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன். ஷோ, வயசு கோளாறு உன் கண்ணை மறைக்குது. இதுக்கு மேல உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அதெல்லாம் ஒண்ணு புரிய வைக்க வேண்டாம். பாத்திர போறாங்க, பேசாம வா. வா, கொஞ்சம் நல்ல புடவையாவே எடுத்து காட்டு. காட்டுறேன் ஆண்டி. வாங்க, உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. உட்காரு. இதுதான் முகூர்த்த பட்டு புடவை செக்ஷன். குழலி, உனக்கு என்ன கலர் வேணும்னு சொல்லு, அதே கலரை எடுத்து தரேன். இல்லக்கா, நீங்களே நல்ல கலரா நல்ல டிசைனா பார்த்து எடுத்து கொடுங்க. நான் அதுல இருந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். சரி, நான் எடுத்து போடுறேன். நிதானமா பாரு, எந்த அவசரமும் இல்ல. சரிங்கக்கா. குழலி, புடவைய கையில வச்சு பார்த்தா செலக்ட் பண்ண முடியாது, மேல வச்சு பார்க்கணும். இது ஓகேவா? இதெல்லாம் வேணாம். கோயிலுக்கு இதெல்லாம் நல்லா இருக்காது. வேற ஏதாவது எடுத்து காட்டு. ஏ கோயிலி, கட்டிக்க போறது நீ தானே. உனக்கு பிடிச்சதெல்லாம் நீயே வச்சு பாரு. அந்த வலியை சுமந்துகிட்டு வாழ்க்கை முழுக்க வாழ போறிய அன்பு. உங்ககிட்ட என்னால பேசி ஜெயிக்க முடியாது. தள்ளுங்க. அன்பு,
அடியே நல்லவளா இருக்கலாம்டி, ஆனா ஏமாலியா இருக்க கூடாது உன்ன மாதிரி. இப்ப என்ன பண்ண சொல்ற? இத பாரு, அவனுக்கு சட்டை எடுக்க அவ கூட அனுப்பிச்சு வச்சிருக்க. உனக்கு என்னடி இங்க வேலை? போடி, போய் அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வா. எந்திரி. லட்சுமி, குழலி போறா பாரு. போ போமா. குழலி எங்கம்மா போற? அது சிவம் போய் ரொம்ப நேரம் ஆச்சுல்ல, அதான் அவ என்ன ஏதுன்னு பாக்க போயிருக்கா. சரி, நீங்க புடவைய பாருங்க. அக்கா, ஏன்னா நீங்க என் கூட இருக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு அக்கா கூட இருக்கிற மாதிரி இருக்கு. தனியாவே இருந்துட்டேனா கஷ்டம் ஹாப்பினஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு யாருமே இல்ல. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதோ ரொம்ப வருஷம் பழகுன மாதிரி ஒரு ஃபீல். உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுன்னு நம்பினேன். இப்பவும் அது உண்மைன்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இந்த ஷர்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? இந்த ஷர்ட்டை நான் கீழே கொண்டு போறேன். கொண்டு போலாம். சேர்த்து பில் போட்டுக்கலாம். சரி, வாங்க போலாம். இல்ல, நீங்க போங்க, நான் வரேன். வாங்க. என்னாச்சு? இல்ல, உங்க புடவையில ஏதோ என்ன? புடவையில ஒண்ணும் இல்லையே. இல்ல, ஏதோ இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒண்ணும் இல்ல. சரி, நீங்க சீக்கிரம் கீழே வாங்க. இன்னும் 2 புடவை எடுக்கணும். சரி, நான் வரேன். நீ போ. அப்படியா? அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? அவரை பிடிக்கலையா? ஆள் நல்லா இருக்க மாட்டாரா? நீங்க வேற ஹீரோ மாதிரி இருப்பாரு. அப்புறம் என்னக்கா பிரச்சனை? இவங்களுக்கு வேற வேலையே இல்ல குழலி. எனக்கு அதுல விருப்பம் இல்ல, அவ்வளவுதான். நீ இரு, நான் உனக்கு டீ போட்டு கொண்டு வரேன். ஏ கீதா, என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? இப்படி பேச உங்களுக்கு எப்படி மனசு வருது? ஏன், நாளா ஒன்னும் சொல்லலையே. அவளே தானே கேட்டா. சொன்னா என்ன தப்பு? முறைக்காத. உன் கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் நீ நினைக்கிறல்ல, நீ நல்லா இருக்கணும் நான் நினைக்க கூடாதா? அதுல எனக்கு விருப்பம் இருக்கான்னு பாக்கணும். அது மட்டும் இல்ல, நீங்க இவ்ளோ சொல்லியும் அது சிவமா இருக்குமோன்னு அவளுக்கு சந்தேகமே வரல. அந்த அளவுக்கு அவ நம்பிக்கை வச்சிருக்கா என் மேல. அதை கெடுத்து விட்டுறாதீங்க. இந்தா. உங்களுக்குலாம்? நாங்க எல்லாரும் இப்பதான் குடிச்சோம்.
குழலி, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். குழலி, நான் ரெடி, போலாமா? சரிக்கா, நான் வரேன். சரி, நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம். வா. சரி, கோயிலுக்கு போயிட்டு 3 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறேன். இந்தாங்கம்மா, சரிதாம்மா இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இதுதான் மாப்பிள்ளை எழுதி கொடுத்த ஸ்லிப்பு. இது சிவமோட கையெழுத்து தான். சரியாதானமா இருக்கு? இது வந்து பேரு. அக்கா, என்னாச்சுக்கா? பாத்தாச்சா? எல்லாம் சரியா இருக்குல்ல? எல்லாம் சரியா இருக்கு. என்னங்க? சரிங்கம்மா. கொடுங்க. குழலி, நீ வீட்ல போய் பாரு. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. வா போலாம். அக்கா, என்னாச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, அது திடீர்னு கிளம்பி வந்ததுனால ஆபீஸ்ல சொல்லல. அவங்க போன் அடிச்சுட்டே இருக்காங்க, லேட் ஆகுது, அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. அக்கா, அவ்வளவுதானேக்கா, போன் பண்ணி சொல்லிடுங்க. இல்ல, பத்திரிக்கை வாங்கியாச்சுல, நான் அப்படியே கிளம்புறேன். இப்ப கிளம்புனா கூட எனக்கு சரியா இருக்கும். அக்கா, உங்களை எதுக்கு நான் கூட்டிட்டு வந்தேன்? உங்க கையால பத்திரிக்கை வாங்கணும், பத்திரிக்கை வாங்கின கையோட கோயிலுக்கு போகணும், அதுக்காக தானே கூட்டிட்டு வந்தேன். பாட்டி கோவிலுக்கு போக சொல்லிருக்காங்க, வாங்கக்கா ப்ளீஸ். இல்ல குழலி, அது. அக்கா, நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. பக்கத்துலதான் கோவில், 10 நிமிஷம் தான். வாங்க போலாம். ப்ளீஸ்கா, வாங்க போலாம். நான் சொல்றேன்ல, ப்ளீஸ் வாங்க போலாம். எனக்கு லேட் ஆகுது. நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. ப்ளீஸ்கா, வாங்க வாங்க போலாம். சொல்லுங்கம்மா. கல்யாண பத்திரிக்கை அச்சடிச்சு வந்திருக்கு. சரி, முத பத்திரிக்கைய சாமி பாதத்துல வச்சு அர்ச்சனை பண்ணி கொடுங்க. பேஷா பண்ணிடலாம், கொடுங்க. இந்தாங்க. சதமானம் பவதி சதாயத் புருஷः சதேந்திரியாயக்ஷேபேந்திரியே பிரதிஷ்டதி. சாமி, இதுதான் கல்யாண பத்திரிக்கை. பாக்குறீங்களா? ஒரு நிமிஷம், பூஜை பண்ணிட்டு பாக்கலாம். ஆமாக்கா, நான் கூட அதான் யோசிச்சேன். நீங்களும் அததான் சொல்றீங்க. சாமி, இந்தாங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தயே. பொண்ணு மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க. சொல்லுங்க. சிவம். கடகராசி, ஆயில்யம் நட்சத்திரம். சிவம் நாமதேயஸ்ய கடகராசியாம் ஜாதஸ்ய ஆஸ்லேஷா நட்சத்திராணாம். பொண்ணு பேரு பூங்குழலி, ரிஷபராசி, மிருகசிரிஷ நட்சத்திரம். நாமதேயஸ்ய ரிஷபராசியாம் ஜாதஸ்ய. வாங்கோ, மாப்பிள்ளை பக்கத்துல வந்து நில்லுங்கோ. சாமி, நான் பொண்ணு இல்ல, அவங்கதான் கல்யாண பொண்ணு. ஓ, இவங்க தான் பொண்ணா? நீங்க தான் கல்யாண பொண்ணுன்னு நினைச்சேன். என்ன மன்னிச்சிருங்க. அப்ப என்ன பார்த்தா கல்யாண பொண்ணு மாதிரி தெரியலன்னு சொல்றீங்களா? இல்லம்மா, தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்கம்மா. வாங்கோ, இந்த பக்கம் வந்து நில்லுங்கோ. தீர்காயுஷ்யமஸ்து மனோரஞ்சிதாவள சித்திரஸ்து. 2 பேரும் தம்பதி சமேதரா நமஸ்காரம் பண்ணிக்குங்கோ. தட்ட தொட்டு கும்பிடுங்கோ. சக குடும்பானாம் க்ஷமஸ் தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம். ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் கௌரிபுத்ராய நமஹ, ஓம் கணேஸ்வராய நமஹ, ஓம் ஸ்கந்தாக்ருதாய நமஹ, ஓம் அவ்யயாய நமஹ, ஓம் பூதாய நமஹ, ஓம் தக்ஷாய நமஹ, ஓம் அத்யக்ஷாய நமஹ, ஓம் சுஜப்ரியாய நமஹ, ஓம் அக்னிகர்ப்பசிதே நமஹ, ஓம் இந்திரஸ்ரீ பிரதாய நமஹ, ஓம் பாணி பிரதாய நமஹ, ஓம் அவ்யயாய நமஹ, ஓம் சர்வசித்தி பிரதாய நமஹ, ஓம் சர்வதனயாய நமஹ, ஓம் சர்வரி பிரியாய நமஹ. கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. சீர்வசஸ்வ மாயுஷ்ய மாரோக்ய மாவிதா சோபமானம் மதீயதே. தானியம் தனம் பசும் பகவத்ரநாமம் சதசம் பத்ரம் தீர்க்கமாயு. சதமானம் பவதி ததாயத் புருஷः சதேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தீர்க்கசுமங்கலி பவ
வாப்பா வா. பாட்டி ரொம்ப சந்தோஷம்பா. எவ்வளவு அருமையான வேலை பண்ணி வச்சிருக்க. இல்ல பாட்டி, அது ஏதோ தெரியாம செய்யற வேலையாப்பா இது? சொல்லு, தெரியாம செய்யற வேலையா இது? அது எப்படிப்பா? என் பேத்தி கோயிலையதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரியும். அப்புறம் எப்படி அன்பு செல்வி பேரை எழுதி கொடுப்ப? அப்போ உன் மனசுல இந்த பேர் தான் இருக்கா? அப்படின்னா நீ அத முதல்லயே சொல்லிருக்கலாமேப்பா. இனி அவக்கு அம்மான்னு நீ அவகிட்டயே போய் கையெழுத்து வாங்கிருக்கலாம்ல. நீ ஏன் பேத்திக்கிட்ட கேட்ட? உன் தேவைக்கு நீ என் பேத்தியை யூஸ் பண்ணிக்கிட்டல. இல்ல பாட்டி, சத்தியமா அப்படி இல்ல. உன்னையும் உன் பொண்ணையும் அவ எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டா. உன் கூட வாழ போறத நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் அவ கனவு கண்டுகிட்டு இருக்கா. என்ன நினைச்சா? என்ன புதுசா என்ன கலாய்க்க ஏதாவது பிளான் போட்டிருக்கியா? அப்பாவை பிராங்க் பண்றியா? இல்லப்பா, உனக்கு அன்பாண்டிய பிடிச்ச மாதிரி குழலி அக்காவை பிடிக்கல. இனியா, எனக்கு தெரியும்பா, உனக்கு அன்பாண்டிய தான் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கும் உன்னதான் ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க கோவமா இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லடா. இல்லப்பா, நீ போய் சொல்ற. ஊர்ல இருக்கும்போது நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் தானே சொன்ன. அவங்க எனக்கு அம்மாவா வரப்போறாங்கன்னு நான் கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்ப்பா. எனக்கு அன்பாண்டிய ரொம்ப பிடிக்கும்பா. இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க கோவம் சரியாயிடும். அப்புறம் நீ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா இனியா, என்ன இப்படி எல்லாம் பேசுற? என்னால தானப்பா உனக்கு இவ்ளோ கஷ்டம். எனக்காக தானே நீ குழலிக்காவை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்ன. உனக்கு பிடிக்காத விஷயத்த எனக்காக ஏத்துக்கிட்டல. ஏற்கனவே அம்மாக்கும் உனக்கும் சண்டை போயிட்டு இருக்கு. அதுவே உனக்கு ரொம்ப கஷ்டம். இப்ப எனக்காக நீ பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட வேண்டாம்ப்பா. இனியா, யார் உனக்கு இப்படி எல்லாம் சொல்லித்தரா? பெரிய மனுஷி மாதிரி என்னென்னமா பேசிட்டு இருக்க. ஆனா நான் சொல்றதெல்லாம் உண்மைதானப்பா. நீ உனக்கு பிடிச்ச மாதிரியே அன்பாண்டியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பா. நம்ம கூடவே இருந்துக்கிறேன். இனியா, இல்லப்பா, ஓவியா என் கூட இருப்பால. நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஏய், இப்படி எல்லாம் பேசாதே இனியா. நீ இப்படி பேசுறதா அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பா, பா கோச்சுக்கிட்டியா? என்கிட்ட பேச மாட்டியா? சாரிப்பா. சாரி. இனியா, உனக்கு அப்பா கூட இருக்க கஷ்டமா இருக்கா? இல்லப்பா, எனக்கு உன் கூட இருக்கிறது தான் சந்தோஷமா இருக்கு. ஆனா உனக்கு என்னால எவ்வளவு கஷ்டம். என்ன சந்தோஷமா பாத்துக்கணும்னு உனக்கு பிடிக்காத விஷயத்தை ஏத்துக்கிட்டல்ல. இங்க பாரு இனியா, எனக்கு பிடிச்ச விஷயம் நடந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சீங்கன்னா யாருமே சந்தோஷமா இருக்க முடியாது. என் மனசுல அன்பு இருக்கிற இடத்துல. ஆமா, இதெல்லாம் எப்படிமா உனக்கு தெரியும்? மாமா, அது மட்டும் சீக்ரெட். ஆனா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் கையால இன்னைக்கு மணக்க மணக்க சமைச்சு கொடுக்க போறேன். நீங்க எதுவும் சமைச்சிடாதீங்க. நான் செய்யற சமையல நீங்க வயிறு நிறைய சாப்பிடணும். சரி. சரிமா. அவன் வீட்ல இல்லம்மா, வெளியில போயிருக்கான். அவர்கிட்டயும் நீங்க போன் பண்ணி சொல்லிடுங்க. வெளியே எங்கேயும் சாப்பிட்டுட்டு வந்துடாம வீட்டுக்கு வந்து சாப்பிட சொல்லுங்க. ஏன் அத நீயே சொல்றது? நான் அவருக்கு கால் பண்ணேன், ஆனா அவர் எடுக்கல. நான் சமைக்க ஆரம்பிச்சிடுறேன், நீங்களே சொல்லிடுங்க அத்தை.
பாத்தீங்களா, சிவம் மேலேயும் இனியா மேலேயும் எவ்வளவு பாசம் இருந்தா இந்த அளவுக்கு நம்மள பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பா. இவளோட மனசுக்கு எல்லாமே நல்லபடியா முடியுங்க. சிவமும் சந்தோஷமா இருப்பான். உண்மைதான் லட்சுமி. நான் ஒவ்வொரு நாளும் வெச்ச குறியில இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கல, இன்னைக்கு எப்படி தப்பிக்கிறேன்னு பாப்போம். எல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சிடுச்சு சார். சரி, முடிஞ்சதுன்னா எல்லாம் கிளம்புங்க. சரி சார். குடோன்ல இருக்கிற எல்லா ஸ்டாக்கும் எடுத்து வச்சுட்டு இமீடியட்டா நீங்க கிளம்புங்க. சரிங்க சார். சரி சரி கிளம்புங்க. வேலையெல்லாம் முடிஞ்சதுல? அப்புறம் என்ன கிளம்பாம இருக்கீங்க? கிளம்புங்க. தேங்க்யூ சார். வரேன் சார். எல்லாரும் கிளம்புங்க. போங்க. அத்தை, உங்களுக்கு ஸ்பெஷலா நாட்டுக்கோழி செஞ்சிருக்கேன், சாப்பிடுங்க. இவ்ளோ நாள் இந்த வீட்டுக்காரியே சமைச்சு கொடுத்தேன், ஆனா இன்னைக்குதான் இந்த வீட்டுக்காரின்னு உரிமையோட சமைச்சிருக்கேன். பரவாயில்லையம்மா, சமையல்ல தான் பூந்து விளையாடுறன்னு பார்த்தா வார்த்தை விளையாட்டு கூட பிரமாதமா இருக்க லட்சுமி. அவ சொல்றது உனக்கு புரியுதா? இத்தனை நாளா ஹவுஸ் ஓனரா இருந்து சமைச்சு கொடுத்தாலாம், இப்போ வீட்டுக்கு வரப்போற மருமகங்கிற உரிமையில சமைச்சு கொடுத்ததா சொல்றான். சிவம், என்னடா? ஏண்டா எதுக்கு எங்க முகத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க? முதல்ல சாப்பிடு. ஒண்ணு இல்லப்பா, சும்மாதான். நீங்க சாப்பிடுங்க. நம்ம எல்லாரும் இப்படி ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு அன்பு இங்கதான் இருக்கேன்னு சொன்னா, ஒருவேளை கடைக்குள்ள இருக்காளோ? கீதா, வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்பிட்டேன். இப்ப வந்துருவேன். அன்பு, உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? போன்ல என்கிட்ட பேசின குரலுக்கும் இந்த குரலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? அந்த குரல்ல ஒரு சின்ன நடுக்கமும் பயமும் இருந்துச்சு, இப்ப அது இல்ல. அது உங்க மொபைல் ஃபால்ட்டா இருக்கும். நான் எதுக்கு பயப்படணும்? நான் எதுக்கு நடுங்கணும்? இல்லைன்னா எனக்கும் ஹாப்பி தான், ஆனா நம்ப முடியல. இப்ப பாக்குறீங்கல்ல, நான் சரியா தானே இருக்கேன். நேர்ல ஒண்ணும் தெரியல, ஆனா போன்ல அப்படி இருந்துச்சு. எதுக்கு அப்படி ஒரு டவுட்? இது டவுட் இல்ல, கேர். உன் மேல இருக்கிற அக்கறையில கேக்குறேன். ஆமா, எதுக்கு இவ்வளவு நேரம் இங்கே இருக்க? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நானும் உனக்காக தான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சிவம், இப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் உங்க டாலரை உங்ககிட்ட கொடுத்துட்டு போகணும் தான் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது ஒரு சின்ன டாலர், அதை வச்சதுனால வெயிட் ஆயிடுச்சு அவன் பேகு. பேக் இல்ல, மனசு. மனசுதான் பாரமா இருக்கு.
வீட்ல யாராச்சும் பேக் எடுத்தாலே ஐயோ உள்ள டாலர் இருக்கேன்னு பதட்டமா இருக்கு. நான் பேக்ல ஏதாச்சும் எடுத்தா ஒவ்வொரு தடவையும் அதுதான் கையில வருது. எனக்கு உன்னை அவ்வளவு பிடிச்சிருக்கு. உங்ககிட்ட சேர முடியாதானே எங்ககிட்ட இருக்கு. ஆனா எனக்கு சொந்தம் இல்லாததுன்னு தெரிஞ்சோம் என் கையில அது இருக்கிறது தப்புன்னு உறுத்திக்கிட்டே இருக்கு. இந்தாங்க. செக்யூரிட்டி சார் வாங்க. சொல்லுங்க சார். உங்களுக்கு டியூட்டி முடிஞ்சிச்சு, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. கடையை பூட்டணுமே சார். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வீட்டுக்கு கிளம்பு. நான் கடையை போட்டு காலைல வந்து சாவி தரேன். ஓகே சார். சுகுமார், கதவை தெர. சுகுமார், நான் உள்ளதான் இருக்கேன். கதவை தெர. சுகுமார், கதவை தெர. சுகுமார், நான் உள்ளதான் இருக்கேன். சுகுமார், கதவை தெர. சுகுமார், கதவை தெர. என்ன? யார் இருக்கீங்க? கதவை திறங்க. நான் உள்ளதான் இருக்கேன். கதவை திறங்க. ஐயோ, யாராவது கதவை திறங்களேன். நான் உள்ளதான் இருக்கேன். நல்லா தட்டடி. ஐயோ, சுகுமார். அன்பு சொன்னா கேளு, தட்டாத. நீ உள்ளே கொஞ்ச நேரம் இருந்தாதான் உன் திமிரு அடங்கும். உள்ளதான் இருக்கேன். கதவை திறங்க. சொல்றத கேளு, தட்டாத. திறக்க மாட்டாங்க. அது எப்படி திறக்காம இருப்பாங்க? தட்டினா தானே கேக்கும். அன்பு புரிஞ்சுக்கோ, சத்தம் கேட்டாலும் திறக்க மாட்டாங்க. அவன் ஷட்டர் பக்கத்தில் நின்னா கூட திறக்க மாட்டான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அவன் பிளான் பண்ணி தான் இந்த வேலையை செஞ்சிருக்கான். தெரிஞ்சதை செஞ்சிருக்கான் அன்பு, புரிஞ்சுக்கோ. ஆமா, சரி வா. உள்ளே இல்ல போல இருக்கு. எங்க போயிருப்பா? அன்பு எங்க போயிருக்காங்க தெரியல. யார் கதவை தட்டினது? நான் உள்ளதான் இருக்கேன். யார் கதவை தட்டினது? ஐயோ, நான் அன்பு இங்கதான் இருக்கேன். கதவை திறங்க. யார் கதவை தட்டினது? நான் உள்ளதான் இருக்கேன். யாராவது இருக்கீங்களா? ஒருவேளை கீதா வந்து தட்டிருப்பாளோ? என்ன சொல்ற நீ? ஆனா நம்ம மறுபடியும் தட்டும்போது எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையே. ஒருவேளை உனக்கு அப்படி ஏதாவது தோணி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, எனக்கு தட்டின மாதிரி தான் கேட்டுச்சு.